இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சியில உலகநாயகன் 18வதாக நடித்த பணத்துக்காக திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பணத்துக்காக திரைப்படம் உலகநாயகன் 18வதாக நடித்த படம். இந்த படம் ஒரு கெஸ்ட் ரோல் படம் அப்படின்றதுதான் நாம சொல்ல போறோம். வருத்தப்படாதக்கா, நம்ம தான் தானே வயசானவரு. வாடா வாலிப மன்மத குஞ்சு. இந்த பணத்துக்காக படம் உலகநாயகனுடைய லிஸ்ட வெளியிட்ட எல்லாருடைய லிஸ்ட்லயுமே இந்த படம் ஒரு கௌரவ தோற்றம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ண விட்டுட்டாங்க. இந்த படத்துக்காக படம் கௌரவ தோற்றம் அப்படின்றத நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்னா, முதல்ல எல்லா லிஸ்டையும் எடுத்து நாங்க பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல நிறைய படங்கள் கௌரவ தோற்றமா இருக்கு, சிறப்பு தோற்றமா இருக்கு. சில படங்கள் அன்கிரெடிட்டட் ரோலா போயிடுது. சோ அப்படி இருக்கும்போது 100வது படமான ராஜபார்வை வரும்போது எந்த படங்கள்லாம் கெஸ்ட் ரோல்ல வருது அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நியூஸ் ஆனந்தன் சார் வெளியிட்ட புக்கு, நம்ம ஜீவா கலைஞானி வெளியிட்ட புக்கு, அப்புறம் லக்ஷ்மண் சுதி ஒரு அந்த புக்கு, அப்புறமா உங்கள் கமலஹாசனை பத்தி ரிலீஸ் பண்ணாங்க அந்த புக்குன்னு எல்லா புக்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்காக படம் உலகநாயகன் நடிச்ச அந்த 100வது படமா ராஜபார்வை பாருங்க அந்த லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு கௌரவ தோற்றம். அது எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா, படத்தோட டைட்டில் கார்ட்லயே உலகநாயகனுடைய பேரை கமலஹாசன் கெஸ்ட் அப்படின்ட்டு இந்த படத்துல போட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த படம் ஒரு கௌரவ தோற்றம். உலகநாயகன் கௌரவ தோற்றத்துல நடித்த 3வது படம் இந்த பணத்துக்காக. தம்பி, ஒட்டு கேட்கிற படத்தை விட மாட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டியா. சமயத்துல எங்க இருந்தாவது லவ்வர்ஸ் 2 பேர் ரகசியமா பேசிப்பாங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த பணத்துக்காக படம் டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி 1974 ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வெற்றிவேல் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. எம்.எஸ். செந்தில் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை இசையமைச்சவர் நம்ம எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிவகுமார் அவர்கள், ஜெயசித்ரா அவர்கள், சசிகுமார் அவர்கள், தேங்காய் சீனிவாசன் அவர்கள். இவர்களோட உலகநாயகன் கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல உலகநாயகன் நடிச்சிருக்கிறது ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தெரிஞ்சாலும் அவருக்கு கெஸ்ட் ரோல் அப்படின்னு தான் கிரெடிட் கொடுத்திருக்காங்க. அதான் அப்ப நான் தியேட்டர் எடுத்துட்டு போய் இந்த இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு உன் இன்விடேஷன் கொடுக்க என் வீட்டு பேட்ல தான் போணுமா? தக்கார் பசல. ஏன்னா இவர் ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால இவரு கெஸ்ட் ரோலா மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி விஷ்ணு விஜயம் இந்த படத்துல உலகநாயகன் கதாநாயகனா நடிச்சதுனால அவருக்கு சின்ன ரோல் கொடுக்குறமே அப்படின்னு கெஸ்ட் ரோல் போட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பூனையும் பால் குடிக்குமா? குடிக்கவே குடிக்காத நம்பிக்கிட்டு இருந்தேன், குடிச்சிடுச்சே. என்னப்பா சொல்றீங்க? இந்த படத்துல ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க. அவள் ஒரு தொடர்கதைக்கு அப்புறம் உலகநாயகனோட ஸ்ரீபிரியா சேர்ந்து நடிச்ச படம் இது சொல்லலாம். இந்த பணத்துக்காக படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, பணத்துக்காக எப்படி ஒரு குடும்பம் நாசமா போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சொல்ல போனா 2-3 குடும்பம் பணத்துக்காக நாசமா போகுது. அதாவது சிவகுமார் தான் இந்த படத்துல ஹீரோ. சிவகுமார் சார் கிட்டத்தட்ட 3-4 படமா கமல் சாரோட நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியுது. எல்லா படத்துலயுமே ஹீரோ சிவகுமாரா இருந்தாலும் கமல் சார் எல்லா படத்துலயும் ஷைன் ஆவாரு. ஆனா இந்த படத்துல யாருமே பெருசா ஷைன் ஆகல அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ். வாழலையில 2 பேரும் சாப்பிடுவோம், ஒரே சிகரெட்டை மாறி மாறி பிடிப்போம். அப்புறம் கையெழுத்த மட்டும் நீ போட்டுரு. பணத்துக்காக படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, சிவகுமார் சாரும் சசிகுமார் சாரும் தேங்காய் சீனிவாசன் சார் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல சசிகுமார் சாருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அவங்க தான் ஜெயசித்ரா மேடம். ஜெயசித்ரா மேடமும் சிவகுமார் சாரும் 2 பேருமே ஒருத்தர் சொல்லிக்காம லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க 2 பேரும் சேர்றாங்க. ஐ லவ் யூ. என்ன தப்பா நினைக்காத. சிவகுமார் சாரும் ஜெயசித்ரா மேடமும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காம இருக்கும்போது இடையில சசிகுமார் சார் பூந்து ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்ணி என்னங்க தங்கச்சி ஏதாவது பாட்டு பாட சொல்றீங்களா? 2 பேருடைய லவ்வையும் எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன்? நான் ரமேஷ விரும்புறேன். என்ன இது நாடகம்? சிவகுமார் சாரும் ஜெயசித்ரா மேடமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிவகுமார் சார் ஒரு பத்திரிகையாளரா இருக்காரு. தேங்க் யூ சித்ரா. நான் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அம்மாடி, நான் செகண்ட் கிளாஸ்மா. நான் தேர்ட் கிளாஸ். அவரு ஒரு பத்திரிகையில போய் வேலை செய்யறாரு. அவரு அப்போ ஒரு கொலைய போட்டோ எடுக்கிறாரு. அப்படியே பார்த்தா அந்த கொலை பழி அவர் மேல வந்து ஆமா ஆவி
நீ பசுத்தோல் போர்த்திய புலியா? கடைசியில சசிகுமார் சார், அதாவது ஜெயசித்ராவோட அண்ணனே வந்து அவருடைய மாப்பிளைய வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு அப்படின்னு கதை போகுது. என்னங்க அது? வாரண்ட். வாரண்டா? அண்ணா என்ன விளையாடுறீங்க? சின்ன வயசுல நான் உன் கூட விளையாண்டேன், இப்ப விதி என் கூட விளையாடு. சித்ரா, என்ன தைரியம் உங்களுக்கு? நாக்க அடக்கி பேசு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ல உண்மையான குற்றவாளி யாரும் தெரிய வருது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த சசிகுமாரே போயிட்டு அவரை இது ஆஜர்படுத்தி சிவகுமார் சாரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்படி இருக்கும்போது இந்த ஊர் உலகம் எல்லாமே சிவகுமார் சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு அப்படின்னு தப்பா பேசுது. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ராக்ல ஒரு கதை ஓடுது. அதுதான் உலகநாயகன் ஃபேமிலியோட கதை. மாமா, இது என் சொந்த விஷயம் இல்ல, இது குடும்ப விஷயம். மோதுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு? உன்னை கட்டிக்க போறவன். அந்த பக்கம் இன்னொரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அதுங்கதான் உலகநாயகன் வராரு. அங்க பாத்தீங்கன்னா சிஐடி சகுந்தலா இருக்காங்க. அவரோட தம்பியா தான் உலகநாயகன் இருக்காரு. அவங்க ஒரு வயசான ஒருத்தருக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. அவங்க வீட்டுல இருக்க அவங்க பொண்ணுதான் ஸ்ரீபிரியா. ஆனா உலகநாயகனுக்கு ஸ்ரீபிரியா மேல ஒன் சைடட் லவ் இருக்கு. ஆனா ஸ்ரீபிரியா வேற ஒருத்தர் லவ் பண்றாங்க. இந்த கதையில சிஐடி சகுந்தலா மேடம் சிஐடி மாதிரி ஒரு வேலை பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க சொத்து எப்படியாவது ஆட்டையை போடணும்ட்டு, அதாவது தான் புருஷன் கிட்ட இருக்க சொத்தையே 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் கிட்ட இருக்க சொத்தி ஆட்டையம் போடணும்ட்டு அவரோட பொண்ணான ஸ்ரீபிரியாவை கடத்த சொல்றாங்க. கடத்திக்கிட்டு நீ வந்துரு அப்படின்னு சிவகுமாரை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கடத்திட்டு வர மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல பார்த்தா யார ஸ்ரீபிரியாவை கொண்டு வர்றாங்க. யாரா கொண்டு வர்றாங்க அப்படின்னு துருவிட்டு இருக்கும்போது படம் கொஞ்சம் த்ரில்லா போகுது. அந்த பணத்தை தூக்கிட்டு போய் இன்னும் பந்தாடுறாங்க. நம்ம மகளிர் மட்டம்ல வர மாதிரி இந்த படத்தை வச்சு என்ன பண்றதுன்னு மாறி மாறி சிவகுமார் சாரும் ஜெயசித்ரா மேடம் அந்த பணத்தை தூக்கி மாறி மாறி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ல உண்மையான கொலையாளி கிட்ட அந்த பணம் போய் மாட்டிக்குது. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் சிஐடி சகுந்தராவோட முன்னாள் காதலன், இப்ப கள்ளக்காதலனா இருக்காங்க. இப்படி இந்த படம் ஒரு கசக்கு மசக்கா அப்படி போயிட்டு இருந்தாலும் படம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அரட்டிக்காம கொள்ளாம அழகா அமைதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். ஐத்தரி வெங்காயம். சுந்தர், இதுல உலகநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் நினைக்கல. அவருக்கு கொடுத்திருக்க ரோல் ஒரு சிம்பிளான ரோல். படத்துல அவரு வயலின் வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. சங்கீதம் எப்போதும் சுகமானது, தாளம் ராகம் சேரும் கலையானது. உலகநாயகன் அடிக்கடி எல்லா ஃபங்க்ஷன்லயும் சொல்லுவாரு, ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட மைக் கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு வந்து ஃபைட் சீன்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவன் படத்துல எப்படி அவர்கிட்ட வயலினை கொடுத்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, இவரை மெயினா அந்த டான்ஸுக்காக தான் இந்த படத்துல வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீபிரியா மேடமோட உலகநாயகன் டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஒன் சைடா லவ் பண்ற உலகநாயகன் ஸ்ரீபிரியா மேடம் எப்படியாவது அடையணும்னு கொஞ்சம் வில்லத்தனமா மாறுறாரு. பக்கு இல்லாம அக்கா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு வயிற்று ஒப்பிக்கிற சோம்பேறி. என்னடி சொன்ன? கை நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த படங்களுடைய ஞாபகங்கள்லாம் நிழலாடுது. அக்கா, நான் இப்ப சொல்றேன், கீதா என்ன கட்டிக்க சம்மதிக்கல, கொலை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். கமல் சார் மட்டும் தான் நெகட்டிவா இருப்பாருன்னு பார்த்தா படத்துல இருக்க மொத்தமே நெகட்டிவ் ஷேடா மாறுது. சிஐடி சகுந்தலா நெகட்டிவா மாறுறாங்க. எங்கடா பிறந்த? என் கூட பிறந்த அக்காலே என்ன கைவிட்ட அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஏண்டா தான் தம்பிக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வாழ்வுக்கு எந்த அக்காலாவது தடையா இருப்பாளா? அப்ப நீ அங்க சொன்னதெல்லாம் அத்தனையும் நாடகம். ஒரு சிச்சுவேஷன்ல கடத்திட்டு போனாதானே நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சிவகுமார் சாரும் கடத்திட்டு போகும்போது படத்துல மொத்த பேருமே நெகட்டிவா மாறிடுறாங்கன்றதுனால உலகநாயகனோட நெகட்டிவ் ஷேட் பெருசா அது பாதிக்கல. உங்க திட்டத்தை நிறைவேற்ற நான் சம்மதிக்கிறேன். நீங்க போற நாடகம் உங்க பொண்ணுக்காக, நான் அதுல நடிக்கிறது பணத்துக்காக. மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை கேஷ் பண்ணிக்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில உண்மையான குற்றவாளியை ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. கோகிலாவும் நானும் உயிரா காதலிச்சோம். கல்யாணம் செஞ்சுக்கவும் முடிவு பண்ணியிருந்தோம். இது குமாருக்கு கூட தெரியாது. அவங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு கோகிலாவை கட்டாயப்படுத்தி இவருக்கு 2ஆம் தாரமா கட்டி கொடுத்துட்டாரு. சிஐடி சகுந்தலா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வேஷம் முடிச்சு செத்து போயிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. சிவகுமாரும் ஜெயசித்ராவும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த படம் முடியுது.
இந்த படத்துல உலகநாயகன் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்கிறது ஒரு கேரக்டர் ரோலா இருந்தாலும் அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு சீக்வன்ஸ்ல வராரு. சிவகுமார் சாருக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படிங்கிறதுனால உலகநாயகன் சார் ஒரு ரோல் யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லன்னா சிவகுமார் சாரோட உலகநாயகனோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்கலாம். கர்மம் என்ன வர வர அசிங்கமா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பெட்ரூம்ல பேச வேண்டியதெல்லாம் ஹால்ல பேசினா எப்படி? வாயமுடா தெண்டச்சோறு. இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பயங்கரமா உயிரை கொடுத்து நடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீக்வன்ஸோ எந்த ஒரு சீன்ஸோ எதுவும் கிடையாது. மத்தபடி எல்லாருமே அவங்க ரோல நல்லா பண்ணிருக்காங்க. சமாதானம் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் ஒரு மர்ம மனிதன். உன் பொண்ணு கீதாவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு தனி இடத்துல அடைச்சு வச்சிருக்கேன். இந்த படத்துல சிஐடி சகுந்தலா கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிரிமினலா வில்லத்தனமா கொஞ்சம் மாஸ்டர் பிளான் போடுற சீன்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கீதா கடத்தப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவளை உயிரோட ஒப்படைப்பேன்னு அந்த கடத்தல்கார அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி மிரட்டுறேன். உலகநாயகனுக்காக அவங்க பண்றதா அவங்க சொல்றாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினுடைய ஆட்சி உன் கையில, ஆஸ்தி என் கையில. எப்படி? பியூட்டிஃபுல் ஐடியா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். இந்த படத்தோட மைனஸ் பத்தி நாம என்ன சொல்றோம்னா, இந்த படத்துல நிறைய சீன் பிரெடிக்டபிளா இருக்கு. அதே மாதிரி யாரோட கேரக்டருமே பெருசா மனசுல ஓட்டல. ஸ்ரீபிரியா மேடம் ஒரு சிச்சுவேஷன்ல இறந்து போயிடுறாங்க. ஸ்ரீபிரியா மேடம் இறந்துட்டாருன்னா அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி கூட ஒரு ஃபீலிங்ஸே வந்து அந்த சீன்லயும் அவங்க காமிக்கல, அவங்க அப்பாவோட கேரக்டர் ஃபேஸ்லயும் காமிக்கல. சோ இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மனசோட ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உலகநாயகனுக்காக நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பார்க்கலாம். சுப்பன் சொல்றது புரியாது, அந்த சுப்பன் சொல்றது புரியும். யாரு? அதத்தான் நானும் கேட்கிறேன். அவ யாரு? அப்பனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு திங்க் பண்ற. ஓவராலா இந்த பணத்துக்காக படத்தை பத்தி சொல்லணும்னா, பணத்துக்காக எப்படி ஒரு 2-3 குடும்பம் நாசமா போகுது அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கரெக்டா நியாயமா இருந்தாலும் எப்படியாவது நம்ம வந்து தீமையை ஆக்கிரமிச்சுக்கோம் அப்படிங்கறத சிவகுமார் கேரக்டர் மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கன்க்ளூஷனையே கமல் சார் சொல்லி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல முடிக்கிறாரு. என்ன இதுதான் சரியான முடிவு. இந்த பணத்துக்காக பத்தி 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க. பணத்துக்காக படம் இது வந்துட்டு உலகநாயகனோட இயர்லி ஸ்டேஜ்ல நடிச்ச படம். அவர் எப்படி இதுல இருந்து க்ரோ அப் ஆனாருன்னு பாவம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து 74 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா தான் ஜாயின் பண்ணியிருக்காரு தங்கப்பன் ஒருத்தர்கிட்ட. நெக்ஸ்ட் இதுல வந்து சிவகுமார் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இவர் சைட் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவரை வச்சுதான் கொஞ்சம் கதை மூவ் ஆகுது. கமல் சாரோட கேரக்டர் பார்த்தா அவர் வந்துட்டு அவங்களோட மாமா பொண்ணை லவ் பண்ற கேரக்டர். அவங்க ஜெயசித்ரா, அவங்க வந்து பணக்காரங்களா இருப்பாங்க. இவங்களும் இவரோட அக்கா கேரக்டர் வச்சிருக்கவங்க. அவங்கள எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை அடையணும்ட்டு இருப்பாங்க. இவர் வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. ஆனா கரெக்டான இதுல போயிட்டு இருப்பாரு. இவர் குத்த ரோல கரெக்டா பண்ணியிருப்பாரு அந்த டைம்ல ஒரு வளர்ந்து வர ஹீரோவா. இதுல என்ன சொல்ல வரேன்னா, கமல் சார் வந்துட்டு இதுல என்ன ரோல் பண்ணியிருக்காருன்னா, ஒரு நல்லவனும் இல்லாம ஒரு கெட்டவனும் இல்லாம சராசரி மனுஷன் எப்படி வந்து ஒரு கெட்ட விதமா போயிட்டு லாஸ்ட்ல திரும்பி நல்லவனா மாறான். இதுதான் அவரோட இந்த படத்தோட கான்செப்ட். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சி உலகநாயகன் 18வதாக நடித்த பணத்துக்காக படத்தில் நிறைவடைந்து, அடுத்து உலகநாயகன் 19வதாக நடித்த சினிமா பைத்தியம் திரைப்படத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.